அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரெட் டோஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? ஈஸியாக குயிக்காக சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு 3 முட்டை உடச்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஸ்மெல் இருக்காது. இந்த முட்டையோட ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வராது. நல்லா அது நம்ம பீட் பண்ண அதோட கலர் ஒரு லைட் எல்லோ சாண்டல் கலருக்கு ஆயிடும். அந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சுகர் இனிப்பு தேவை, ரொம்ப சுகர் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இல்லாட்டி மீடியம், நான் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் சுகர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டீ கிளாஸ் அளவு 1 டீ கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். அப்புறம் லைட்டாக கலர் பவுடர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல். கலர் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அப்புறம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் நம்மளுக்கு தெரியாது. நல்லா ஒரு ஐஸ்கிரீமோட டேஸ்ட் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு நம்ம இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நல்லா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்குங்க. நல்லா பீட் பண்ணிடுங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதே இந்த கீனால் தான். கண்டிப்பாக கீயை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆயில் நல்லாவே இருக்காது. கீயில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள். காஞ்ச ப்ரெட்டாக இருந்தால் அது ஹார்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வெளியே க்ரன்ச்சாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். அதை நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்ததில் நல்லா கோட் பண்ணிக்கணும். நல்லா விட்றாதீங்க. லைட்டாக இங்கிட்ட ஒரு தடவை அங்கிட்ட ஒரு தடவை பேன் நல்லா ஹாட்டாக இருக்கிறப்ப போடுங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு நான் 4 ஸ்லைசஸ் ஒரே பேட்சில் போட்டிருக்கேன். தவா பெருசாக இருக்கனால உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. ப்ரெட் போட்டுட்டு நல்லா ஹையில் வச்சிடாதீங்க, அப்புறம் கருகி போயிடும். அதனால் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹையில் வச்சு ஜஸ்ட் ஃபார் 1 minute தான் வச்சிங்கன்னா அது திருப்பிடுங்க. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கனால கீழே கிறிஸ்டல் க்ரியேட் ஆகிடும். அது அப்புறம் நல்லாவே இருக்காது. நல்லா எல்லா சைட்ஸும் நல்லா கீ அப்ளை பண்ணுங்கள். கீ கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக க்ரன்ச்சாக கிடைக்கும். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலேயும் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக சைட்ஸில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா அப்போவே திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி ஒரு 1 minute வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கீ சேர்த்துருக்கனால ஸ்மோக்காக புகையாக வரும். கீழே தவாவில் ஒட்டிடுச்சுன்னா அது நல்லாவே இருக்காது, கருகன டேஸ்ட் வரும். அதனால் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இல்லாட்டி ப்ரெட் டோஸ்ட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இது ரெடி. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நல்லா உள்ள ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்காக ஐ எம் வெயிட்டிங். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா ஒரு கப் ஆஃப் டீ ஆர் காஃபி எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பிள்ளைங்களாம் கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்கும் பிக்கும் போதே. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.